மோடி அரசின் புதிய அமைச்சரவை இலாகா பட்டியல் வெளியீடு. ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை, அமித்ஷாவுக்கு உள்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையை மீண்டும் ஒதுக்கீடு. காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 14ஆம் தேதி தொடக்கம். ஜூன் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமல். ஜூலை 15ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் திரும்பப் பெறப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் மூடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கொண்டு செல்ல ஆவணம் அவசியம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்திய இவிஎம் இயந்திரங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படாது. பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ வீரர்கள் வர உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்த இந்தோனேஷிய இளைஞரிடம் விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து பிடிபடும் உயர் ரக போதைப் பொருட்கள். போதைப் பொருட்கள் கிடங்காக சென்னையை சர்வதேச கடத்தல் கும்பல் பயன்படுத்துகிறதோ என மக்கள் அச்சம். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு வேலைக்கு சென்ற வடமாநில தொழிலாளர்களிடம் போலீசார் சோதனை. 2 பேரிடமும் கஞ்சா மற்றும் குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல். போடி காவல் நிலையத்திற்குள் போலீசார் கண்முன்னே 3 பேருக்கு சரமாரி கத்திக்குத்து. குடல் சரிந்து உயிருக்கு போராடும் இளைஞருக்கு தீவிர சிகிச்சை. சென்னை வண்ணாரப்பேட்டையில் பட்டாக்கத்தியுடன் போலீசாரை மிரட்டிய நபர். விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லையா என மக்கள் ஆதங்கம். சென்னை ஆவடியில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் வழியை அடைத்து நூதன முறையில் திருட்டு. பணத்தை அபே செய்த வடமாநில சிறுவனை பொதுமக்களே கையும் களவுமாக பிடித்தனர். சென்னை பெரியமேட்டில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த கொள்ளை முயற்சியால் பரபரப்பு. கோவை அருகே குழந்தையை கடத்தி விற்பனை செய்த வழக்கு. ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் 2 கைது. கோவை மாவட்டம் ஆலாந்துறை அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கு. பல மாதங்கள் காலதாமதத்திற்கு பிறகு 10 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். இலங்கையில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8.5 கோடி ரூபாய் தங்கம் பிடிபட்டது. தங்க கட்டிகளை கடத்தியதாக இண்டிகோ விமான நிறுவன அதிகாரி கைது. திண்டுக்கல்லில் அரசு பேருந்தின் ஸ்டியரிங் மற்றும் பிரேக் ஒரே நேரத்தில் செயலிழந்ததால் விபத்து என தகவல். பேக்கரி கடைக்குள் அரசு பேருந்து புகுந்ததில் நூலிலையில் உயிர் தப்பிய பெண்கள். அரசு பேருந்து பேக்கரி கடைக்குள் புகுந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நடந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதாக பயணிகள் புலம்பல்.
ராமநாதபுரம் அருகே தகரட்டப்பா அரசு பேருந்து ஆட்டோ மீது ஏறியது. ஆட்டோவில் பயணிகள் ஏறலாம், பஸ் ஏறலாமா என பொதுமக்கள் கிண்டல். ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்குதான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, என் ஆட்டோ எங்க? உன் ஆட்டோ மேலதான் அந்த பஸ் நிக்குது. என்னது? அந்த பஸ் மேலதான் நீ நிக்கிற. நசுங்கிருச்சா? நஞ்சிருச்சு. கலவரம் ஏற்பட்டால்தான் தமிழகத்தில் பாஜக வளரும். இந்து முன்னணி பிரமுகர் மற்றும் பாஜக பிரமுகர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு. பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? பாஜக தலைவர்கள் பலர் 2ஆம் நம்பர் வேலை பார்த்ததாக அம்பலப்படுத்திய ஆடியோவால் பரபரப்பு. மொத்தத்தில் கட்சியே கலகலக்க வைத்து விட்டதாக சாடும் இந்து முன்னணி பிரமுகர். இந்துக்கள் பூரா பயிற்சிக்கார போயிலுங்க. ஏன்னு கேட்டீங்க, இவங்க பூரா பெரிய ஆட்கள் பூரா நைசா நடிச்சுட்டாலே பின்னால ஜி 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 பானம் பூரா 2ஆம் நம்பர் வேலை பார்த்தான். செங்கல்பட்டு அருகே நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதிய அரசு பேருந்து. காயமடைந்த 25 பயணிகளுக்கு சிகிச்சை. நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் புதிய ஓட்டுநர் உரிமம் பெறவும் புதுப்பிக்கவும் நிபந்தனை. மருத்துவச் சான்று கட்டாயம் என அறிவிப்பு. சென்னை மாநகரில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடி வரும் நிலையில் தொடர்ந்து குறைந்து வரும் கண்டலறு அணை நீர் இருப்பு. ஆந்திராவில் இருந்து எப்போது கிருஷ்ணா நீர் வரும் என கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கும் விடியா அரசு அதிகாரிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் நிலம் எடுப்பிற்கான அனுமதி ஆணை வெளியிட்டு வாக்களித்த மக்களின் வயிற்றில் அடித்த விடியா அரசு. மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டியின் முடிவு ஸ்டாலினுக்கும் நேரும் என போராடும் மக்கள் காட்டும். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 38வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பெருநகரில் 14 நாட்களில் 66 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது. சென்னையில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கைது நடவடிக்கை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். விடியா திமுக ஆட்சியில் தொடரும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள். சென்னை டிபி சத்திரம் மற்றும் வண்ணாரப்பேட்டை, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் குண்டு வீச்சால் மக்கள் அச்சம். பள்ளிக்கு சொந்தமான 12 சென்ட் நிலத்தை விற்க முயன்றதாக தாளாளர் மீது புகார். பழிவாங்கும் நடவடிக்கையாக தலைமை ஆசிரியை வெயிலில் 2 மணி நேரம் நிற்க வைத்த தாளாளர். ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய வளாகத்தில் திடீரென அறுந்து விழுந்த மின்கம்பிகளால் பரபரப்பு. மின் வாரியத்தின் அலட்சியத்தால் போலீசார் உயிர் பயத்துடன் காவல் நிலையத்திற்கு வந்து செல்லும் அவலம். தமிழகத்தில் ஏர் டாக்ஸி தொடங்க அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் கைகோர்க்க விடியா அரசு. ஏர் டாக்ஸி உற்பத்தியில் சென்னை ஐஐடி மாணவர்கள் சாதனை படைத்த நிலையில் அவர்களுடன் கூட்டு சேராமல் ஊழலுக்கு திட்டம் போடுகிறதா என மக்கள் சந்தேகம். சென்னையில் வீணாகும் ஸ்மார்ட் பைக்குகள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஸ்மார்ட் பைக் திட்டத்திற்கு மூடுவிழா நடத்தும் விடியா அரசு. சென்னை உட்பட பல இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழை. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் குழித்துறை தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. பாலத்தின் நடுவே சிக்கி தவித்த முதியவர் மீட்பு.
ஜூன் 13 வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை. கடல் அலை 3 மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் தகவல். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என கோவை மாவட்ட தொழில்துறையினர் வேண்டுகோள். ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படும் நிலையில் விடிய அரசுக்கு கோரிக்கை. ஆரணி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் இன்ஜினில் பழுது ஏற்பட்டு திடீரென புகை வெளியேறியதால் அலறியடித்து ஓடிய குழந்தைகள். விடிய அரசின் அதிகாரிகள் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தது நாடகமா என பெற்றோர் கேள்வி. விடிய ஆட்சிகள் பள்ளியில் திறந்த முதல் நாளிலேயே பள்ளிக்கு செல்லாமல் பேருந்து வசதி கேட்டு போராடும் மாணவர்கள். திண்டுக்கல்லில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. ஐஐடி மேம்பட்ட நுழைவுத் தேர்வில் முதல் 10 இடங்களில் இடம் பிடித்த சென்னை மண்டல ஐஐடி மாணவர்கள். நாட்டிலேயே அதிக மாணவர்கள் தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் முதலிடம். 2019ஆம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் 2024இல் வாக்கு சதவீதத்தை பறிகொடுத்த பாஜக. தேர்தல் முடிவுகளின் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவிக்கும் பரிதாபம். பதவியேற்ற 2வது நாளே என்டிஏ அரசுக்கு முற்றும் நெருக்கடி. 2 எம்பிக்களே உள்ள குமாரசாமி கட்சிக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதற்கு ஏக்நாத் ஷிண்டே கட்சி எதிர்ப்பு. மத்திய அமைச்சரவையில் ஒரே ஒரு இணை அமைச்சர் பதவி வழங்கியதால் ஷிண்டே கட்சி அதிருப்தி. 7 எம்பிக்கள் உள்ள கட்சிக்கு ஒரு இணை அமைச்சர் பதவி வழங்குவதா என போர்க்கொடி. பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தேசிய தலைவர் அமித் மாலவியா மீது RSS உறுப்பினர் சாந்தனு சின்ஹா பாலியல் புகார். மேற்கு வங்க மாநில பாஜக பார்வையாளராக இருந்த அமித் மாலவியா பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. குஜராத்தில் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா சிக்கியது. துவாரகா மாவட்ட கடற்பகுதியில் 30 பாக்கெட் போதைப் பொருட்கள் கரை ஒதுங்கிய நிலையில் குஜராத் மாடலை கண்டு மக்கள் வியப்பு. ஜூலை 1 முதல் பயணிகள் ரயில்களாக மாற்றப்படும் 296 சிறப்பு ரயில்கள். 296 ரயில்களின் எண்கள் மாறும் என ரயில்வே துறை அறிவிப்பு. மும்பை விமான நிலையத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் சிக்கியது. பைகளில் மறைத்து எடுத்து வந்த 2 பெண் பயணிகளிடம் விசாரணை. மே மாதத்தின் போது சூரியனின் இயங்கு நிலை தொடர்பான புகைப்படங்கள் பூமிக்கு அனுப்பியது இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம்.